வணக்கம்ப்பா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் பண்ணேன். அதை உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு வானொலியில் 2 குழிக்கரண்டி ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இருந்தால். அதில் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, 4 பெரிய வெங்காயம், 10-20 பல் பூண்டு, கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு அது ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். மூடி வைங்கிறது மாதிரி. சரி, அதுக்கப்புறம் அது நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் கண்ணாடி பதம் வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 10 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு ஒன்றும் பழுத்த பழமாக இருக்கணும், அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இது போட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா சுருளை வேகட்டும். அதுக்கப்புறம் அதில் நல்லா வேகணும், வேஸ்ட்டாக நல்லா வேகணும். நல்லா இப்படி வெந்ததுக்கப்புறம் இப்படி பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு. நல்லா வேஸ்ட்டாக வேகணும். இப்படி வெந்ததுக்கப்புறம் இதில் இன்னும் மூடி போட்டு கூட இன்னும் கொஞ்சம் டைம் கூட இதை வேக விடலாம். இப்போ குக்கரில் சாதம் தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது உதிரியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வத்தல் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வேக விடுங்க. இன்னும் திருப்பியும் கொஞ்சம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுருளை வதக்கி உள்ளிட்ட போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அது நல்லா டேம் மாதிரி பேஸ்ட் ஆன உடனே இப்போ நம்ம இதை சாதத்தில் சேர்த்து, ஏற்கனவே சாதத்தில் அங்கே உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சாதத்தில் வரணுன்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.